அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்தி. சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர்.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். Kebio Singit Kebio Singit Kebio சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். Singit Kebio சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்மை காக்கும் ஒரு நல்ல தெய்வன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை காத்திடுவார். நம்மை காக்கிற ஒரு தேவன், நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் உங்களுக்காக எனக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்காக செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்காகவே கிரியை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காகவே கிரியை செய்கிறார். அதை வாழ்க்கையில் உணரணும் பாருங்களேன். ஒவ்வொரு தருணத்திலும் அனுபவிக்கணும். ஆண்டவர் எனக்காகவே வேலை செய்கிறார், எனக்காகவே கிரியை செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு நன்மைக்காகவே. எத்தனை அப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கை நன்மைக்காகவே, என் மேன்மைக்காகவே, என்னுடைய உயர்வுக்காகவே அவர் செய்கிறாரு. ஒரு நாளும் என் வாழ்க்கையினுடைய தீமைக்காக எதையும் செய்யாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் தீமைகள் மாறி இருக்கலாம், தீமைகள் மாறி இருக்கலாம். சில நேரத்தில் தீமை மாறி தெரியலாம், ஆனால் அது தீமை அல்ல, நன்மையாக. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். சில நேரத்தில் சில நிகழ்வுகள் நமக்கு அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவங்க நினச்சாங்க நம்ம ஒழுங்காக தானே கடவுளை ஒழுங்காக ரெகுலராக நிறைய பேர் சிறை பிடிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் எல்லாரையும் பற்றி சொல்லலை. உண்மையாய் தேவனுக்கென்று வாழ்ந்த, வாலிப வயதில் தேவனுக்கென்று உண்மையாய் வாழ்ந்த அவருடைய பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அக்கினி சூளை, அதுவும் ஆண்டவருக்காக நின்றதின் நிமித்தமாக. ஆண்டவருக்காக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர், தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நான் அவரை தான் ஆராதிப்பேன். அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, எது நடக்கிறது இல்லை, எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி சூழல் தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே அவர் அங்கே போய் விழுந்துடுறாரு. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சில தீமைகளுக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த தீமைக்குள்ளாக நீங்கள் உங்கள் கால் பதிக்கும் முன்பதாக அவருடைய கால் அங்கே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பதாக அதற்கு முந்தையே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களே அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணுறாரு. சில நேரங்களில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய பாஸ்டர் அந்த குளம் ஆறுகளில் இறங்கும்போது அவங்க இறங்கி ஆழலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான்
வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. யாருக்காக இருந்தாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறது கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இப்படி கவனிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு இறங்கிடுவாங்க. இறங்கி பார்த்துட்டு ஓகே எந்த இடத்துல நிற்கலாம், பாதுகாப்பாக நிற்கலாம், அதை பார்த்துட்டு ஓகே இனி வரலாம் நீங்கள் அப்படி. இதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு முன்பாக செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம கூட இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு முன்பாகவே சென்று சில காரியங்களை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு முன்பாகவே சென்று எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க உண்மையாக எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடினாங்க, ஆராதிச்சாங்க. ஆகையினால தான் அந்த சூழ்நிலையில் அவங்களால தைரியமாக சொல்ல முடிஞ்சுது, நான் ஆராதிக்கிற தேவன். நிறைய பேர் ஒவ்வொருத்தங்களும் வேதத்தில் ஆண்டவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த பேர் வித்தியாசமான பேர், நான் ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கூட இருந்தா தீச்சூளைக்கு கூட போகலாம், தீச்சூளைக்குள்ள கூட தைரியமாக போகலாம். ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் அக்கினி சூளையில் நடந்து போகலாம், சிங்க கெபிக்குள்ளே போகலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. கெபி என்னவோ சிங்க கெபி தான், ஆனால் அந்த சிங்க கெபியும் நம்ம சுகமாய் தங்கக்கூடிய பெட்ரூம் மாதிரி ஆர்டர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம போய் விழக்கூடிய இடம் ஒருவேளை அக்கினி சூளையாக இருக்கலாம், ஆனால் அக்கினி சூளையாக இருந்தாலும் அக்கினி சூளை இருந்த மாதிரியே தெரியாது. சில நேரத்தில் பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகளில் நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த பிரச்சனை நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆனால் இப்படி ஒரு காரியத்தை எப்படி தான் சந்தித்தோன்னே தெரியாது, அற்புதமாய் நம்ம வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை உண்மையாக தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கணும் விசுவாசத்தோடு. நான் ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒவ்வொரு நாளும் செய்வார். நான் போகும் முன்பதாக அவர் எனக்காக போகிறார், நான் செய்வதற்கு முன்பதாக அவர் எனக்காக செய்து சகலவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் கூட இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? தொடர்ந்து இன்னொரு பாடலை யாரும் உற்சாகமாக எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனாயிரும் என்னோடு பேசுகிறாரே, நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயிரும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள், அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் நான் மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே.
நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் தோலை குறுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை குறுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சேனை போல என்னை எழும்ப செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கும் இயேசு அவர் சிந்தின ரத்தம் கொண்ட அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன்.
அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி, ஓ நீர் என்னோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடி நல்லா நீ சொல்லுமா வாயில திறந்து, ஓ ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலர்ந்து போன எங்க வாழ்க்கையை திளிர்க்க செய்கிறவரே உமக்கு நன்றி. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. காய்ந்து போன கோலை தேவ சமூகத்துல கொண்டு வந்த போது அது துளிர்த்து பூ பூத்து கனி தந்து வாதுமை மரத்தை அதிகமாக கொடுத்தது. நன்றி சொல்லும் ஆண்டவரே. உலர்ந்து போன உடைந்து போன வாழ்க்கையெல்லாம் சரி செய்கிறவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் சரி செய்கிற தெய்வமாய் எங்க வாழ்க்கையில நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றி. சத்தமா சொல்வீங்களா ஆண்டவரே? எங்க வாழ்க்கையில் இருக்கிற ரிப்பேர்களை சரி செய்கிற ஒரு நல்ல தெய்வன், எங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒழுங்கற்றதை ஒழுங்காக்குற தேவன், உடைந்து போனதை சரி செய்கிறதான தேவன், காய்ந்து போனதை திளிர்க்க செய்கிற தேவன், நீர் ஏன் கூட இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட சொல்ல முடியும்? ஆண்டவரே சரியில்லாததை சரிப்படுத்துகிற ஒரு தேவன், நீங்க ஏன் கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன் நீ உலர்ந்து போனதை திளிர்க்க செய்கிறவர், உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கிறவர், காய்ந்து போனதை திளிர்க்க செய்கிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உம்மை ஆராதிக்கிறோம். அன்றைக்கு கிரியை செய்தது போல இன்றைக்கு நீர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. மரித்து போன வாழ்வை எல்லாம் உயிர்க்க செய்கிற ஒரு நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். சகல துதி கன மகிமைக்கு பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்வீங்களா? ஆண்டவரே நான் ஆராதிக்கிற இயேசுவே, நீர் என் கூட இருந்து எனக்காக நீ செய்யக்கூடிய அற்புதங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை சீரமைக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, மகிமையின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த எல்லா அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். அக்கினி ஜுவாலையா இருந்தாலும் எங்களை அவித்து போடுவதற்கு விடாத ஒரு நல்ல தேவனி ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க? ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அக்கினி போன்ற சோதனைகள், சிங்க கெபி போன்ற தீமைகள் அது என் வாழ்க்கையில வந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில நேரிட்டாலும் அவைகள் ஒன்றும் எங்களை தாக்காதபடிக்கு
நான் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறபடினால, எங்களுக்கு விடுதலை தருகிறபடினால, எங்களுக்கு வெற்றியை தருகிறபடினால, எங்களுக்கு நல்வாழ்வை தருகிறபடினால உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நீ பெரியவர், ஓ நீ நல்லவர். உன்னோடு கூட நான் இருந்து உனக்காக செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாய் இருக்கும். அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் கூட இருந்து நீங்க எனக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது பயங்கரமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி. நாங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியமா இருக்கிறபடினால நன்றி. இயற்கைக்கு மாறான செயல்களை எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்காக செய்கிறபடினால நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பெரியவர். சகல துதிக்கான மகிமை யாவற்றுக்கு நீ பாத்திரர். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே என் இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதீர். இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதீர். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு ஏமாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு ஏமாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதி. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாலந்தி இது யாராக்கூடும். பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாலந்தி இது யாராக்கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றார், என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை நிறைவாய் நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது எனக்காய் யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் யாவையும்
என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை எங்க அறிவுக்கும் எங்க உணர்வுக்கும் எங்க புத்திக்கும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒரு நல்ல தேவனாய் இது எங்களோடு கூட இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி சொல்றேன். ஆதி முற்பிதாக்களுடைய காலத்துல நீ செய்த பயங்கரமான மகத்துவமான கிரியைகளை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் நடுவே நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நீர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறபடினால் நன்றி சொல்கிறோம். மரித்தேன் ஆனால் இந்த சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அன்றைக்கு செய்த அற்புதத்தை விட மேலான அற்புதங்களை இன்றைக்கும் உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற, உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்வது உறுதி. இயற்கை விதிகளுக்கு, இயற்கை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட மகத்துவமான எங்க அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில் நீங்க செய்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தின் மீது அதிகாரம் உள்ளவர், நீ சர்வ வல்லவர், நீ சர்வ ஞானி, எல்லாம் செய்ய உம்மால் கூடும். சகலம் உம்மை கட்டுப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கட்டுக்கடங்காத எந்த ஒரு நிலைமையோ சூழ்நிலையோ ஒரு காரியமோ எதுவுமே இல்லை. உங்களை மிஞ்சி எதுவும் நடக்காது, எதுவும் நடக்க முடியாது. நீ மிகவும் பெரியவர், நீ சர்வ வல்லவர். உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களை விடுவிக்க, அவங்களை காப்பாற்ற, அவங்களை ரட்சிக்க, அவங்களை கனப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உங்க நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வரட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்கள் விதைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடன் சேர்ந்து அறிக்கை செய்து விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்ன வேத வார்த்தையின்படி நான் கொடுத்து மிகுதியான பலனை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். நாம் ஒருவர் பின் ஒருவராக விசுவாசத்தோடு கூட நாம் இந்த விதையை விதைக்கலாம்.